Hello friends, welcome to JeyRe's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிட்டா ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது bangalore சைடுல ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் 1-2 அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பாலிலேயே அந்த அரிசி நல்லா வேகணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரம் ஃபுல்லாக ஆடையாக படியும். அதை இது மாதிரி எடுத்து உள்ளே விட்டுருங்க. பால் நல்லா பாதி அளவுக்கு வற்றி அந்த அரிசியும் இதோடு சேர்ந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1/4 கப் சர்க்கரை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட 100 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு 4-5 குங்குமப்பூ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண கோவாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் சுகர் சேர்க்கும் போதே எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதும் ஒரு 7-8 முந்திரி சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம மிட்டா ஸ்வீட் டேஸ்டியாக ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபி வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் JeyRe's கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.